வணக்கம். இன்னைக்கு நாமோ ஒரு சுவாரஸ்யமான மூலத்தை ரொம்ப ஆழமா அலசி ஆராய போறோம். இதோட தலைப்பு தூய்மையற்ற நிலையிலிருந்து தெய்வீக இறையாண்மைக்கான பயணம். இது ஒரு ஆன்மீக சொற்பொழிவு. இதோட நோக்கம் இந்த தத்துவத்தை நம்ப வைக்கிறது இல்ல. ஆனா இது முன்வைக்கிற உலகப் பார்வைய, அதாவது ஆன்மா, காலச்சக்கரம், தூய்மைக்கான பாதை பத்தின அதோட முக்கிய கருத்துக்களை ஆழமா புரிஞ்சுக்கிறது தான். சரி, ஒரு கேள்வி. நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம ஏன் ஒவ்வொரு வருஷமும் தசரா அப்போ ராவணனை எரிக்கிறோம்? ஆனா பாருங்க, அடுத்த வருஷமும் அவன் திரும்ப வந்துடுறான். இந்த மூலம் இதுக்கு ஒரு ஆழமான ஆன்மீக விளக்கத்தை கொடுக்குது. இது வெறும் சடங்கல்ல, இது ஒரு பெரிய குறியீடுன்னு சொல்லுது. வாங்க இது என்னன்னு பார்க்கலாம். இந்த மூலத்தோட ஆரம்பமே ரொம்ப எளிமையா ஆனா சக்தி வாய்ந்த ஒரு வரியில இருக்கு. கடவுள் உங்கள் நண்பர், ராவணன் உங்கள் எதிரி. கேக்குறதுக்கு ரொம்ப நேரடியா இருக்கு. ஆனா இந்த மூலம் ராவணன் என்கிற வார்த்தைக்கு கொடுக்கிற அர்த்தம் கொஞ்சம் வித்தியாசமானது இல்லையா? ஆமா, நாம ஒரு ராவணனை ராமாயணத்துல வர ஒரு கதாபாத்திரமா பாக்குறோம். ஆனா இந்த மூலம் ராவணனை ஒரு நபரா பார்க்காம நமக்குள்ள இருக்கிற 5 தீய குணங்களோட அதோட மொத்த உருவமா பாக்குது. காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம். ஓ, அப்போ இந்த 5ம் சேர்ந்ததுதான் ராவணன். ஆமா, இந்த 5ம் சேர்ந்ததுதான் ராவண ராஜ்யம்னு சொல்லுது. அதனால ஒவ்வொரு வருஷமும் நாம ராவண பொம்மையை எரிக்கிறது உண்மையிலே நமக்குள்ள இருக்கிற இந்த எதிரியை அழிக்கணுங்கிற நம்மளோட விருப்பத்தோட ஒரு வெளிப்பாடுதான். இந்த மூலம் இன்னும் ஒரு படி மேல போய் ராவணன் தான் பாரதத்தோட முதல் எதிரின்னு ஒரு அழுத்தமான கருத்தை முன்வைக்குது. ஓகே, அப்போ இது ஒரு வரலாற்று எதிரி இல்ல, ஒரு ஒரு தத்துவவாத எதிரி. இது காந்திஜி அடிக்கடி சொன்ன ராமராஜ்யம்ங்கிற கருத்தோட நல்ல பொருந்துது. அவர் ஒரு அரசியலமைப்பை மட்டும் சொல்லல, விகாரங்கள் இல்லாத தூய்மையான ஒரு நிலையையும் சேர்த்து தான் சொன்னாரு. அப்போ இந்த மூலம் சொல்ற ராமராஜ்யம்ங்கிறது கடவுளோட உலகம், ராவண ராஜ்யம்ங்கிறது இந்த 5 விகாரங்களோட உலகம். இது ஒரு உள்நாட்டு போர் மாதிரி இருக்கு. மிக சரியா சொன்னீங்க. இது ஒரு உள்முக போர். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான் இந்த மூலத்தோட மற்ற எல்லா கருத்துக்களையும் புரிஞ்சுக்கிறதுக்கான முதல் படி. சுகம் வேணும்னா கடவுளோட வழியில போகணும், துக்கம் வேணும்னா ராவணனோட வழியில போகணும்னு ரொம்ப நேரடியா சொல்லுது. சரி, இந்த உள்முகப் போரை நடத்துறது யாரு? இங்கேதான் இந்த மூலம் நம்மளோட அடையாளத்தையே கேள்விக்குள்ளாக்குது. நாம இந்த உடலில்ல, நாம ஒரு ஆன்மான்னு சொல்லுது. நாம அடிக்கடி கேட்கிற ஓம் சாந்திங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே நான் ஒரு சாந்தமான ஆன்மாதான்னு விளக்குது. இது ஒரு பெரிய கருத்து. ஏன்னா ஆன்மா கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒளிப்புள்ளி. மனசும் புத்தியும் கூட இந்த உடம்புக்குள்ள இல்ல, அந்த ஆன்மாவுக்குள்ள தான் இருக்குன்னு சொல்லுது. ஆமா, இது ஒரு அடிப்படையான பார்வை மாற்றம். இந்த மூலம் ஒரு நல்ல உதாரணம் சொல்லுது. இந்த உடல் ஒரு கார் மாதிரி, ஆன்மா தான் அதோட டிரைவர்னு. ஆன்மா காரை விட்டு இறங்குனதும் அந்த கார், அதாவது உடல், வெறும் ஜடப்பொருள் தான். இந்த பார்வையில பார்த்தா நாம எல்லாருமே ஆன்மாக்கள். அப்போ நாம எல்லாருமே சகோதரர்கள். ஆமா, அதனால நாம எல்லாருமே சகோதரர்கள். நம்மளோட உடல் சார்ந்த அடையாளங்கள், மதம், இனம், நாடு, மொழி எல்லாமே இந்த காருக்கு நாம போட்டிருக்கிற ஸ்டிக்கர்ஸ் மாதிரி தான். உள்ள இருக்கிற டிரைவர் ஒருத்தர் தான். அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு பொதுவான தந்தை இருக்கணும் இல்லையா? அங்கதான் பரமாத்மாங்கிற கருத்து வருது. இந்த மூலம் சொல்றபடி எப்படி ஆன்மாக்களாகிய நாம உடலற்ற ஒளிப்புள்ளிகளோ, அதே மாதிரி நம்மளோட தந்தையான பரமாத்மாவும் உடலற்றவர், அதாவது நிராகார். அவரையும் கண்ணால பார்க்க முடியாது, ஆனா ஆன்மீக ரீதியா உணர முடியும். இதுல ஒரு எளிமையான லாஜிக் சொல்லுது, குழந்தைகள் பார்க்க முடியாத ஆன்மாக்களா இருக்கிறதுனால தந்தையும் பார்க்க முடியாதவரா இருக்காருன்னு. ஓகே, நம்ம யாருங்கிறத பத்தி ஒரு பெரிய கருத்தை இந்த மூலம் முன்வைக்குது. ஆனா இது உலகத்தோட வரலாற்றை எப்படி பாக்குது? நாம ஒரு ஆன்மானா நம்மளோட பயணம் எப்படி இருந்திருக்கு? இதுக்காக ஒரு பெரிய பிரபஞ்ச சுழற்சி பத்தி பேசுது இல்லையா? ஆமா, இது உலக வரலாற்ற ஒரு நேர்கோட்ல பார்க்கல, ஒரு வட்டச் சுழற்சியா, ஒரு நாடகம் மாதிரி பார்க்குது. இந்த நாடகத்துக்கு 4 யுகங்கள் இருக்கு. சப்தியுகம், அதாவது பொற்காலம். திரேதா யுகம், துவாபர யுகம், அப்புறம் கலியுகம், அதாவது இரும்பு காலம். இது முடிஞ்சதும் நாடகம் திரும்பவும் முதல்ல ஆரம்பிக்கும். இந்த 4 யுகங்களுக்கும் என்ன வித்தியாசம்? குறிப்பா சத்யுகத்துக்கும் நாம இப்போ இருக்கிறதா சொல்லப்படுற கலியுகத்துக்கும். இந்த மூலம் சத்யுகத்தை ரொம்ப அழகா வர்ணிக்குது. அது லக்ஷ்மி நாராயணன் போன்ற தெய்வங்கள் ஆட்சி செய்யற உலகம். அங்கு முழுமையான தூய்மை இருக்கும், அதாவது சம்பூர்ண நிர்விகாரி நிலை. கோபம், பேராசை மாதிரி எந்த விகாரங்களும் இருக்காது. அதனால முழுமையான மகிழ்ச்சி, செல்வம், ஆரோக்கியம் எல்லாமே இருக்கும். அங்க இருக்கிற அரண்மனைகள் கூட வைரத்தாலையும் தங்கத்தாலையும் கட்டப்பட்டிருக்குமாம்.
ஒரு நிமிஷம், இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. சத்யுகத்துல குழந்தைங்க விகாரத்தால பிறக்கறதில்ல, யோக பலத்தால பிறக்கறாங்கன்னு. இது கேட்கவே ஏதோ ஒரு சைஃபை கதை மாதிரி இருக்கு. அப்புறம் டெல்லிக்கு அப்போ பரிஸ்தான், அதாவது தேவதைகளோட பூமின்னு பேராம். ஆமா, அது ஒரு இலட்சிய உலகம். அதுக்கு மேயர் எதிரானதுதான் கலியுகம். இதுதான் நாம வாழ்ற காலம். இது ராவண ராஜ்யம். இங்க விகாரங்கள் தலைவிரிச்சு ஆடும். அதனால துக்கமும் வலியும் நிறைஞ்சிருக்கும். இந்த மூலம் ரொம்ப அழுத்தமா ஒரு விஷயத்த சொல்லுது. இந்த பழைய உலகம் அழிவுக்கு விதிக்கப்பட்டது. இன்னைக்கு நாம பார்க்குற பெரிய பெரிய மாளிகைகள், செல்வம் எல்லாமே மண்ணோட மண்ணாயிடும். ஏன்னா இது இரும்பு காலம். அதோட மதிப்பு ரொம்ப கம்மி. இது ஒரு பெரிய எச்சரிக்கை மாதிரி இருக்கு. அப்போ ஆன்மா சத்யுகத்திலிருந்து கலியுகத்துக்கு வர்றப்போ அதோட சக்தி படிப்படியா குறையுது. ஒரு ஃபுல்லா சார்ஜ் போட பேட்டரி மாதிரி சத்யுகத்துல ஆரம்பிச்சு கலியுகத்துல கிட்டத்தட்ட 0 சார்ஜுக்கு வந்துருது. இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட். சத்யுகத்துல ராவணனே கிடையாது. அதனால அங்க ராவணனை எரிக்கிற பழக்கமும் இல்ல. கரெக்ட். ராவணன், அதாவது இந்த 5 விகாரங்கள் நாடகத்தோட பாதிக்கு பிறகு துவாபர யுகத்துல தான் உள்ள வருது. சரியா சொன்னீங்க. அப்போ இந்த பிரபஞ்ச சுழற்சியோட ஆரம்பத்துல தீமையே இல்ல. அது பாதியில தான் நுழையுது. இப்போ நாம கலியுகத்தோட இறுதியில இருக்கோம். நாடகம் முடிய போகுது. திரும்பவும் சத்தியுகம் வரணும். அந்த மாற்றத்துக்கான நேரம் இதுதான்னு இந்த மூலம் சொல்லுது. ஓகே, நாம இப்போ கலியுகங்கிற குழப்பமான இருண்ட நிலையில இருக்கோம். திரும்பவும் சத்தியுகங்கிற அந்த பொற்காலத்துக்கு போகணும். இதுக்கு இந்த மூலம் என்ன வழிய சொல்லுது? இந்த மாற்றத்துக்கான பாதை என்ன? இதுக்கான மைய அறிவுரைக்கு ஸ்ரீமத்னு பேரு. அதாவது இறைவனோட வழிகாட்டுதல். அது ரொம்ப நேரடியாவும் எளிமையாவும் இருக்கு. பரமாத்மா சொல்றதா இந்த மூலம் சொல்லுது. உடலோடு இருக்கிற யாரையும் நினைக்காதீங்க. தேவதைகள், குருக்கள், மனிதர்கள் யாரையும் நினைக்காதீங்க. உடலற்றவனாகிய என்னை மட்டும் நினையுங்கள். இந்த நினைவு பயணம்தான் ஆன்மாவை தூய்மைப்படுத்துது. அப்போ இது ஒரு விதமான தியானம் தான். ஆனா இது ஒரு குறிப்பிட்ட விஷயத்த மையப்படுத்தியிருக்கு. இந்த நினைவு பயணம் ஆன்மாவா எப்படி மாத்துது? சில தொழில்நுட்ப வார்த்தைகளை இந்த மூலம் பயன்படுத்துது. தமோ பிரதான், சத்தோ பிரதான் மாதிரி. ஆமா, இந்த தமோ பிரதான் நிலைங்கிறது நீங்க சொன்ன மாதிரி பேட்டரி கிட்டத்தட்ட 0 சார்ஜில் இருக்கிற நிலை. குழப்பம், கோவம் எதையும் சரியா பார்க்க முடியாத ஒரு இருண்ட நிலை. இதிலிருந்து சதோப்பிரதான் நிலை, அதாவது 100% சார்ஜான தெளிவான சக்தி வாய்ந்த நிலைக்கு இந்த நினைவு பயணம் கொண்டு போகுதுன்னு இந்த மூலம் சொல்லுது. இது வெறும் கெட்டதிலிருந்து நல்லதுக்கு போறதில்ல, ஒரு விதமான என்ட்ரோபி நிலையிலிருந்து ஆர்டர் நிலைக்கு போற மாதிரி, குழப்பத்திலிருந்து ஒழுங்குக்கு. இது ஒரு சுவாரஸ்யமான சொற்றொடர்ல சொல்லப்பட்டிருக்கு. அல்ஃப் பாபா பாத்ஷாஹி. இது வெறும் ஒரு ஸ்லோகன் மாதிரி இல்ல. இது ஒரு விதமான ஆன்மீக காஸ் அண்ட் எஃபெக்ட் சூத்திரம் மாதிரி இருக்கு. அதாவது அல்ஃப்னா 1, அதாவது அந்த ஒரு தந்தைய நினைக்கிறது தான் செயல். அதோட நேரடி விளைவு பே, அதாவது ஒரு சாம்ராஜ்யமே கிடைக்கும். தியானம் செஞ்சா மன அமைதி கிடைக்கும்னு சொல்றதை தாண்டி முழு உலகமும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றது ஒரு பெரிய வாக்குறுதி. The stakes are incredibly high here. நிச்சயமா இந்த ஞானம் பிரஜாபிதா பிரம்மாங்கிற ஒரு மனிதர் மூலமாக கொடுக்கப்படுதுன்னும், அவர் மூலமாதான் இறைவன் இந்த புதிய உலகத்தை உருவாக்குறாருன்னு சொல்லுது. இங்க 2 மாலைகளை பத்தியும் ஒரு கருத்து வருது. ருத்ரமாலை மற்றும் விஷ்ணு மாலை. ஒரு நிமிஷம், ருத்ரமாலை விஷ்ணு மாலை, இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ருத்ரன் அழித்தலோட தொடர்புடையவர், விஷ்ணு காத்தலோட. அப்போ பழைய தீய குணங்களை அழிச்சு தூய்மையாகிற ஆன்மாக்கள் ருத்ரமாலையில வராங்க. அப்புறம் அதே ஆன்மாக்கள் புது உலகத்தை ஆள்றப்போ விஷ்ணு மாலையில வராங்களாம். Is it a transformation from destroyer of vice to preserver of virtue? இதுதான் அதோட ஆழமான அர்த்தம். ருத்ரமாலைங்கிறது முயற்சி செய்யற ஆன்மாக்களோட ஜெபமாலை. அவங்க தந்தைய நினைச்சு தங்களோட விகாரங்களை அழிக்கிறாங்க. இது ஒரு தீவிரமான ஆன்மீக பயிற்சி. இதுல வெற்றி பெற்ற ஆன்மாக்கள் தான் சத்யுகத்துல விஷ்ணுவோட வம்சத்துல வந்து உலகத்தை ஆட்சி செய்யறாங்க. அப்போ அவங்க விஷ்ணு மாலையோட மணிகளா மாறுறாங்க. அப்போ முதல்ல ருத்ரமாலையில வரணும், அப்புறம்தான் விஷ்ணு மாலைக்கு தகுதி பெற முடியும். அப்போ இது வெறும் தத்துவம் இல்ல, இது ஒரு நடைமுறை பயிற்சி. உலகமே ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இறைவனோட ஒரு உறவை ஏற்படுத்திக்கிட்டு உங்களை தகுதிப்படுத்திக்கோங்கன்னு சொல்ற ஒரு அழைப்பு மாதிரி இருக்கு. ஆம், அது ஒரு செயலுக்கான அழைப்பு தான். இந்த மூலம் வெறும் பிரபஞ்ச தத்துவங்களை மட்டும் பேசல, இது நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கும் சில நடைமுறை ஆலோசனைகளை வழங்குது. தாரணைன்னு ஒரு பகுதி இருக்கு. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? தாரணைனா
வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டியவை அல்லது மனசுல நிறுத்திக்க வேண்டியவைன்னு அர்த்தம். அதுல 2 முக்கிய விஷயங்களை சொல்லுது. ஒன்னு, தந்தையோட வழிகாட்டுதல் படி தூய்மையாகி உலகத்துக்கு எஜமானராகணும். ஆனா அது மட்டும் போதாது. தந்தையப் போலவே துக்கத்தை நீக்கி மத்தவங்களுக்கு சுகத்தை கொடுக்கறவரா மாறணும். இது ஒரு சுயநலமான பயணம் இல்ல, இதுல சேவையும் அடங்கியிருக்கு. ஓகே, தன்னை தூய்மைப்படுத்திக்கிட்டு மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும். இது முதல் பாயிண்ட். ஆனா இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதே ஒரு படிப்பு மாதிரி, ஒரு கோர்ஸ் மாதிரி பார்க்கணும்னு இந்த மூலம் சொல்லுது இல்லையா? அது எப்படி வேலை செய்யுது? ஆமா, 2வது பாயிண்ட் அதுதான். மனிதனிலிருந்து தேவதையாக மாறும் இந்த படிப்பை விடாமுயற்சியோட படிக்கணும்னு சொல்லுது. இத ஒரு ஆன்மீக பல்கலைக்கழகம் மாதிரி உருவகப்படுத்துது. நீங்க படிச்சத மத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அவங்களையும் உங்களை போல மாத்திர சேவை செய்யணும். அப்படி செய்யும்போது அவங்களோட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆசீர்வாதங்கள் உங்களை இன்னும் வேகமா முன்னேற வைக்கும். அப்போ சேவை செய்யறதும் ஆசீர்வாதங்களை பெறறதும் ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு சமூக பரிமாணமும் இருக்கு. சரி, வரதானம்னு ஒரு பகுதியில ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு. அது ரொம்ப சவாலானதா தோணுச்சு. ஆமா, அந்த வரதானம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறவங்க, உங்களை காயப்படுத்த நினைக்கிறவங்க கிட்ட கூட நீங்க ஒரு நல்லெண்ணத்தோட அவங்க மேல கருணையோட நடந்துக்கிடணும். அப்படி செஞ்சா நீங்க ஒரு தீவிர புருஷார்த்தி, அதாவது ரொம்ப வேகமா முயற்சி பண்றவர் ஆயிடுவீங்கன்னு சொல்லுது. இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா நடைமுறையில ரொம்ப கஷ்டம். நம்மள ஒருத்தர் கஷ்டப்படுத்தும் போது அவங்களுக்கு நல்லது நினைக்கிறது எப்படி சாத்தியம்? இது எப்படி செய்ய முடியும்னு இந்த மூளை ஏதாவது விளக்குதா? இந்த மூலத்தோட பார்வையில அவங்களும் ஒரு ஆன்மாதான். அவங்களோட பேட்டரியும் ரொம்ப டவுனா தமோபிரதான் நிலையில இருக்கு. அதனாலதான் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க. அவங்கள ஒரு நோயாளி மாதிரி பார்க்க சொல்லுது. ஒரு டாக்டர் எப்படி நோயாளி மேல கோவப்பட மாட்டாரோ அதே மாதிரி அவங்க மேல கருணை காட்டணும். உங்களோட மனநிலை வெளியே இருக்கிற சூழ்நிலைகளால பாதிக்கப்படக்கூடாது. உங்களோட கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்லுது. சோ இட்ஸ் அபவுட் ஷிஃப்டிங் பெர்ஸ்பெக்டிவ். அவங்க செயலை பார்க்காம அவங்களோட நிலைய பார்க்கணும். இந்த பகுதிய இந்த மூலத்தோட ஒரு அழகான வரியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சந்துஷ்டி என்பது வாழ்க்கையின் அலங்காரம். திருப்தியா இருக்கிறதும் மத்தவங்கள திருப்திப்படுத்துறதும் தான் வாழ்க்கைய அழகாக்குது. இது ஒரு அருமையான கருத்து. சரி, நாம பேசினதெல்லாம் சுருக்கமா பார்த்தா இந்த மூலம் ஒரு முழுமையான உலக பார்வைய நமக்கு கொடுக்குது. அதோட பார்வையில நீங்க இந்த தற்காலிகமான உடல் இல்ல, ஒரு நித்தியமான ஆன்மா. நீங்க வாழ்றது ஒரு நேர்கோட்டு வரலாறு இல்ல, இது ஒரு பிரபஞ்ச நாடகத்தோட இறுதி காட்சி. இந்த ராவண ராஜ்யத்திலிருந்து ராமராஜ்யத்துக்கு போறதுக்கான திறவுகோல் அந்த ஒரு இறைவனை நிறைவு செய்யறது தான். இதுதான் இதோட சாரம். ஆமா, இந்த மூலம் இது வெறும் தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல் அல்ல. இது ஒரு பெரிய உலகம் மாற்றம் வர்றதுக்கு முன்னாடி உங்களோட தலைவிதியை மாத்திக்கிறதுக்கான ஒரு நடைமுறை வழின்னு சொல்லுது. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த மாற்றம் இந்தியாவிலிருந்து தான் தொடங்குதுன்னும், கடவுள் அவதரிக்கிற இடமா இந்தியாவுக்கு ஒரு தனித்துவமான ஆன்மீக பங்கு இருக்குன்னும் இது திரும்ப திரும்ப வலியுறுத்துது. இந்த மூலம் சொல்றபடி பார்த்தா நாம ஒரு பெரிய மாற்றத்தோட விளிம்புல நிக்கிறோம். இந்த பழைய துக்கம் நிறைஞ்ச உலகம் அழிக்கப்பட்டு ஒரு புதிய மகிழ்ச்சியான பொற்கால உலகம் உருவாக்கப்பட போகுது. இந்த உரை நினைவு மற்றும் தூய்மைதான் அந்த புதிய உலகத்துக்கான உங்க பாஸ்னு சொல்லுது. இத உங்க மனசுல ஒரு கேள்வி எழுப்பலாம். ஒரு உலகமே அழிய போகுதுன்னா ஒரு தனிப்பட்ட மனிதனோட சின்ன சின்ன நல்ல எண்ணங்களும் நினைவு பயணமும் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? இந்த நினைவின் சக்தி உண்மையிலே அவ்ளோ பெரியதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?